Peacemakers of Christo. என்றாவது ஒரு நாள் நிக்கதேம் மனிதனைப் போல நீ வாழ்ந்தாயா? 4 பேத்தோடு சேர்ந்து ஜால்ரா அடித்தாயா? யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 51வது வசனத்துல பரிசேயருள் ஒருவர் நிக்கதேம் ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். ஜெபிப்போம். என் கர்த்தவாகிய கர்த்தாவே, கல்வாரி நாயகனே, கருணையுள்ள தெய்வமே, எனக்காக உயிர் கொடுத்த தெய்வ கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, போற்றுகிறோம் சுவாமி, புகழ்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஐயா, வல்லவர் ஐயா. ஆண்டவரே, உலகத்துல நீ சொன்னீர் ஐயா, ஒருவன் கூட பரிசுத்தன் அல்ல, ஒருவன் கூட நீதிமான் அல்ல, ஒருவன் கூட பக்திமான் இல்ல என்று நீர் கூறினீர் ஆண்டவரே. ஆமப்பா தெய்வ கர்த்தாவே, அது நிஜமாக தான் மாறியது சுவாமி. நிக்கதேம் என்ற ஒருவன் ஆண்டவரே எழுந்து நின்று, அப்பா, யூதர்களும் பரிசேயர்களும் ஆண்டவரே சதுசேயர்களும் உன் மீது குற்றங்களை சுமத்திய பொழுது இந்த ஒரே ஒரு மகன் ஆண்டவரை எழுந்து நின்று ஒருவருடைய வாக்குமூலத்தை கேட்காமல் அவர் மீது குற்றம் சுமத்த கூடாது என்று ஆண்டவரை கூறினார். அப்பா அப்பா தெய்வ கர்த்தாவே, இந்நாளிலே அப்பா உனக்கு சப்போர்ட்டாக யாரும் இல்லை ஆண்டவரே. நிக்கோதேம் உனக்காக வாதாடிய போது அவர் மீதும் குற்றங்கள் சுமத்தியவர்கள் ஏராளம் சுவாமி. ஆம் தெய்வ கர்த்தாவே, ஏசப்பா, இந்நாளிலே ஆண்டவரே நானும் அதே சூழ்நிலைகளுக்குள்ளாய் தள்ளப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அதே பழி சுமத்தப்பட்டு இருக்கிறேன் ஐயா, அதே குற்றங்களை சுமத்தப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகம் எனக்கு சூட்டாத கெட்ட பெயர்களே இல்லை ஆண்டவரே. இந்த உலகம் என் மீது பொறாமைப்படாமலே இல்லை ஆண்டவரே. அப்பா, என்னை நிம்மதியாகவே வாழ விட்டது இல்லை ஆண்டவரே. ஒவ்வொரு தருணத்திலும் போராட்டம் ஆண்டவரே. ஒவ்வொரு அதிகாரியிடமும் சென்று பிச்சை கேட்டு நான் நின்றேன் ஆண்டவரே. ஏசப்பா, என் தெய்வ கர்த்தாவே, அப்பா, எனக்கு என்று சப்போர்ட்டுக்கு என் வாழ்க்கையில ஒருவர் கூட இல்ல ஆண்டவரே. என்னுடைய திருமண வாழ்க்கையிலும், என் குடும்ப வாழ்க்கையிலும், என் படிப்பு வாழ்க்கையிலும், என் வேலை வாழ்க்கையிலும் ஆண்டவரே எனக்கு உதவிய யாருமே இல்லை சுவாமி. அப்பா, தன்னந்தனியாகவே போராடுகிறேன் ஆண்டவரே. அனாதையை போலவே போராடுகிறேன் ஆண்டவரே. ஐயோ, என்னுடைய எதிர்காலத்தை நினைத்தால் பயமாக இருக்கிறது சுவாமி. அப்பா, நல்லது நடக்குமா நடக்காதா? எனக்கு என்று ஒருவன் இருப்பானா இருக்க மாட்டானா? என் பிள்ளைங்க எனக்கு சப்போர்ட்டாக இருக்குமா? என் கணவன் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பானா? என் மனைவி எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாளா? ஐயோ தெய்வமே, என் பெற்றோர்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பார்களா? என் அண்ணன் தம்பிகள் என்னை வெறுக்கிறார்களே, அவர்கள் சப்போர்ட்டாக இருப்பார்களா? பார்த்தால் ஒருவர் கூட இல்லையே சுவாமி. ஏசப்பா, என் தெய்வீக கர்த்தாவே, அனாதே போல கைவிடப்பட்டவனாக இருக்கிறேன் ஐயா. வயதாகி கிடக்கிறேனே ஐயா. ஆண்டவரே, பணத்தை இழந்து கிடக்கிறேனே ஆண்டவரே. குழந்தை இல்லாமல் கிடக்கிறேனே ஆண்டவரே. வேலை இல்லாமல் கிடக்கிறேனே ஆண்டவரே. கடனாளியாக கிடக்கிறேனே அப்பா. எனக்கு சப்போர்ட் செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே. சப்போர்ட் செய்யறேன்னு வந்தாங்க கூட இந்த உலகம் ஆண்டவரே, என் வீதி, என் உற்றா உறவினர் ஆண்டவரே எனக்கு உதவ அவர்கள் விடுவதே இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, எவ்வளவு தூரம் என்னால போராட முடியும்? எவ்வளவு தூரம் நான் கஷ்டப்படுவேன் சுவாமி. ஏசப்பா, என்னை கைவிடாதீங்கப்பா. எனக்கு என்று இந்த உலகத்துல யாருமே இல்ல ஆண்டவரே. உன்னை தவிர யாரும் இல்லை அப்பா. உன் சிலுவையை தவிர எனக்கு யாருமே இல்ல ஆண்டவரே. உன் செலவுதான்ப்பா எனக்கு சப்போர்ட் ஆண்டவரே. உன் பாதம் தான் எனக்கு சப்போர்ட் ஆண்டவரே. உன்னையே பிடித்து கொண்டு வாழணும் ஐயா. ஆமாப்பா, என் மீது மனம் இறங்கும் சுவாமி. தன்னந்தனியாக கிடக்கிறேன்ப்பா. இயேசுவே, 1000 பேர் என் கூட இருந்தாலும் எனக்கு ஆண்டவரே மன திருப்தி இல்லப்பா.
உன்னை பற்றி கொள்ளுகையில, உன் சிலுவையை பற்றி கொள்ளுகையில எனக்கு அவ்வளவு பரிபூர்ண நிம்மதி ஆண்டவர், பரிபூர்ண சந்தோஷம் எனக்கு வருகிறது சுவாமி. என் மீது மனமிறங்கி என்னுடைய ஆண்டவரே காயங்களை எல்லாம் அகற்றி என்னுடைய மனதிலே உம்முடைய அமைதியை அருள உம்மிடம் இறைஞ்சி மன்றாடுகிறோம். அமைதி இல்லா குடும்பங்களிலே அமைதியை வையுங்க ஆண்டவரே. கணவன் மனைவி மத்தியில நீர் சப்போர்ட்டாக வாங்கப்பா. தெய்வ கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கைவிடாத தேவனாக காத்தருள்வீர் என்று முன்னதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்கப்பா, அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல்
மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க, சாத்தான விரட்டுற ஜபம். இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.